அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட போது அவரது பிரச்சார வாகனத்தில் மாவட்ட செயலாளர் மயங்கி விழுந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்த போது அருகில் நின்றிருந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மயங்கி விழுந்தார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாலாஜி வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கவரப்பேட்டை பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பரப்புரையானது நடைபெற்றது. பழனிசாமி பேருந்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்த போது அருகில் நின்றிருந்த முன்னாள் அமைச்சர் டி வி ரமணா மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மற்றும் விஜயகுமார் உள்ளிட்டோர் நின்றிருந்தனர். அப்போது திடீரென அருகில் நின்றிருந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் உடல்நலக்குறைவு காரணமாக மயங்கிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மயங்கி கீழே அமர்ந்த மாவட்ட செயலாளரை சிறுனியம் பலராமனை அருகில் நின்றிருந்த முன்னாள் அமைச்சர் டி வி ரமணா கைத்தாங்களாக எழுப்பி பேருந்துக்குள் அனுப்பி வைத்தார். மேலும் சுமார் 10 நிமிடம் கழித்து சிறிது நேரம் பேருந்தில் ஓய்வெடுத்த மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் பழனிசாமி அவர்கள் உரையை முடித்து புறப்படும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அணிவித்து வீரவாள் பரிசளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேருந்தில் நின்று பரப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மயங்கி விழுந்த சம்பவம் கூட்டத்தில் வந்திருந்த பொதுமக்களை பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.